V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறை திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரே டைட்டிலில் திரும்ப திரும்ப வர்றது புதுசு இல்லை. ஏற்கனவே சிறை அப்படின்னு 1984 RC சக்தி இயக்க ராஜேஷ் லட்சுமியெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அதேபோல் இந்த படமும் வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையிலான ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுவேன். இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பாக SS லலித்குமார் படத்தை தயாரிச்சிருக்காரு. சுரேஷ் ராஜகுமாரி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பிளேமின் ராஜ் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. மாதேஷ் மாணிக்கம் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிருக்காரு. நடிகர்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு, LK, அக்ஷய்குமார், PL தனப்பன், ரமேஷ், அனிஷ்மா, அனில்குமார், ஆனந்தா, தம்பி ராஜா இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இயக்குனருக்கு தயாரிப்பாளர் ஒரு காரை பரிசாக கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இந்த படம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள் முன்னாடியே இந்த கேள்விக்கு பதிலை நீங்களே பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு வெற்றி படத்துக்கு என்ன தேவையோ அதை விட கூடுதலாகவே இந்த படத்தில் இருக்குது. அப்படி தான் ஒரு சினிமா பார்வையிலான்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா படம் முடிவுக்குள்ளே ஒரு 15 இடங்களில் பலத்த கரவொலி கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா கதை வசனம் தான். அந்த முக்கியமான கதை வசனம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா டானாகாரன் இயக்குனர் தமிழ் தான். ஏன்னா அவர் ஏற்கனவே JBMல ஒரு முத்திரை படித்தவர். டானாகாரனில் ஒரு வேறு மாதிரி ஒரு கதையை அழகாக சொன்னவர். இந்த படத்துலேயே ஒரு வசனம் நிறைய இடங்களில் தியேட்டரில் கைத்தட்டல் பெறுது. ஸோ இந்த வெற்றி படத்துக்கு இவர் கதை வசனம் மட்டும் இல்லை, நடிகர்கள் தேர்வு மிக சரியாக இருக்குது. எல்லா நடிகர்களும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. இசையும் ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. எடிட்டர் அவரோட எடிட்டிங் திறமை பார்த்திங்கன்னா நம்ம படம் பார்க்குறவங்கள கதையோட ஒன்றி போகிற மாதிரி முன்னுக்கு பின் வந்தால் கூட பின்னாடி நம்ம இதுக்காண்டி தான் இது அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி எடிட்டருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திறமையாக நிச்சயமாக பண்ணியிருக்காங்க. எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் சரி, நடிகரும் சரி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்புமுனையாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதே போல் படத்தில் இன்னொரு கதாநாயகனாக இருக்கிற LK அக்ஷய்குமார் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தில் விருது கிடைக்கிறதுக்கு நிச்சயமான வாய்ப்பு இருக்குது. அரசு, அதாவது தமிழக அரசு விருது கிடைக்கும், இல்லாட்டினா ஒரு தனியார் விருது தான் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான நம்புறேன். அதே போல் கதாநாயகி நிச்சயமாக விருது கிடைக்கிறதுக்கான நம்பிக்கை இருக்குது. அந்த படம் அந்த அளவுக்கு கதையோட ஒன்றி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காட்சியும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிரீன் நீட்டு விலகி போகக்கூடிய மாதிரி நம்மளை கட்டி போகிற மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன சாதாரண கதை. நம்ம விலகி போக முடியாது. ஒரு கைதியை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போய், அதாவது ஒரு கைதியை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு திரும்பி வரக்குள்ளே அவங்க எவ்வளோ இடையிறந்து ஒரு கைதியும் சமாளிக்கிறாரு, அது காவல்துறையும் அதை எவ்வளோ பேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காட்சியுமே இதுக்கு தேவையா, இது தேவையா இல்லையா அப்படிங்கிற யோசனையே இல்லாமல் அவ்வளோ தெளிவாக நேர்கோட்டில் அந்த கதை ஒரு 3 பேர்த்த சுற்றி வந்தால் கூட ஒரே நேர்கோட்டில் போகிறது மிகப்பெரிய இயக்குனரோட சாமர்த்தியம் தான் நிச்சயமாக சொல்லுவேன். ரமேஷ் ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு சில காட்சிகள்லாம் வராரு, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவரோட காட்சிகள் அவர் படத்தில் ஒரு 8 நிமிஷம் போகிறாரு. 8 நிமிஷத்தில் 4 நிமிஷம் கைத்தட்டல் வாங்கிறாரு. அந்தளவுக்கு இந்த படத்தோட வசனம் ரமேஷ் சாருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு. ரமேஷ் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட நானும் ஒரு 15 வருஷம் பார்ப்பாரு. அவர் சினிமாவில் ரொம்ப வருஷம் பயணிக்கினா கூட ஒரு 15 வருஷம் நான் அவர் கவனித்தா கூட பார்த்திங்கன்னா சின்னத்திரை, அதாவது நாடகத்தில் அவர் சின்னத்திரையில் நடிக்க கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன், சினிமாவில் மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தவர் பார்த்தேன். அப்போ அவரை நான் கவனிக்கிறேன். எந்த படம் நடித்தாலும் சரி இவரோட தனித்துவத்தை முக்கியமாக அதில் கவனித்து பண்ணிடுறாரு. அந்தளவுக்கு அவர் நடிப்பில் ஒரு தேர்ந்த நடிகர் அப்படிங்கிறத இந்த படத்துலையும் நிரூபிச்சிருக்காரு. நிறையா படத்தை நிரூபித்தா கூட இதில் நிரூபிச்சிருக்காரு. அதேமாதிரி PL தனப்பன் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி PL தனப்பன் இருந்தாவே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதுக்கு நிறையா உதாரணம் சொல்லலாம். தலைவன் தலைவி, போர் தொழில், குரங்கு பெடல், நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இப்போ தொடர்ந்து அவரும் பயணிச்சுக்கிட்டே வர்றாரு. ஸோ இந்த படத்துலையும் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் ஒரு நீதிபதியாக எவ்வளோ பிரமாதம் நடிக்கணுமோ அவ்வளோ, நீதிபதிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நீதிபதிக்கு ஒரு காவல்துறைக்கும் ஒரு கைதிக்கும் இடையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு நீதிபதி எந்த அளவுக்கு ஒரு கைதிக்கு இறங்கி போகலாம், ஒரு காவல் அதிகாரி கைதிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்தில் சொன்ன விஷயம் இது வரைக்கும் எந்த சினிமாவிலும் சொல்லாத ஒரு விஷயம். ஸோ இப்படியும் இருக்கா, ஒரு 5 வருஷம் கைதிக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கா, இதை ஒரு நீதிபதியை பார்த்தா செய்யலாம், ஒரு காவலாளி பார்த்தா செய்யலாம் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொன்னது மூலம் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்க நிறையா கைதிகளுக்கு அதாவது தண்டனை பெற்ற கைதி கூட அவர் வெளியில் இருக்க என்ன வழிமுறையோ அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு திருப்புமுனை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.
படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, எல்லா நடிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய திருப்புமுனையை கொடுக்கும். இந்த பட தயாரிப்பு குழுவுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை கொடுத்த சந்தோஷம், நல்ல படத்தை பார்த்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. இந்த படத்தை முடிஞ்சவனே எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் எழுந்து கைதட்டினது வந்து என்னால் மறக்க முடியலை. ஏன்னா ஒரு சில படங்களுக்கு தான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள். இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்ததா நான் கண்கூட பார்த்தேன். நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.